டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10:05 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியிலே நாம் சந்திச்சுட்டு வரோம். இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி எதற்காகன்னு சொன்னால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இயங்கி வரும் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் குறித்தும், அது மட்டுமல்ல மத்திய அரசுடைய நிறுவனங்களுடைய செயல்பாடுகள், புதிய நம்முடைய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணம் சில புதிய திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பேர் பயனடைந்ததாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு SMS மூலமாகவும் நேயர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி. இதுதான் வழிகாட்டி. அதாவது மக்களுக்கு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது, அது எப்படி இளைஞர்கள் மட்டுமல்ல அனைத்து இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாக இருக்கிறது, அதை எப்படி நாம் பயன்படுத்தப்பட வேண்டும், அப்படி பயன்படுத்த தெரியல யாரை போய் நம்ம அணுகணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக மிக முக்கிய நபர்களை இங்கே அழைத்து வரோம். அந்தந்த துறைகளில் இருந்தும் அல்லது தலைவர்களும் அரசியல் சார்ந்தவர்களும் அல்லது திட்டங்களை செயல்படுத்துகின்றவர்களும் நம்ம இந்த நிலையத்துக்கு அழைத்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கு வழக்கறிஞரும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளருமான அஸ்வத்தமன் அவர்கள் நம்மோடு இங்கே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது ஒரு 2014 கிட்டத்தட்ட 11 வருடமாக பல மாற்றங்கள் வேகமாக நடந்து வருது. திட்டங்கள்னு மாத்திரம் இல்லை, ஒரு ஷேப்பு, இந்த நாடே ஒரு புதிய ஒரு வடிவத்தை பெற்று வருகிறதுன்றது யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு மேல் நாடுகளில் கூட இந்தியாவுக்கு அன்றைக்கு இருந்த மரியாதையை விட இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கோம். நம்ம ஒரு லீடராகவே போயிட்டுருக்கோம். அதை ஏற்க மனசு இல்லைனாலும் அதான் உண்மை. அப்படி ஆனால் பல திட்டங்களை பாரத பிரதமர் நடத்தி வர்றார். அதில் இப்போ சமீபத்தில் நம்ம பட்ஜெட்டில், மத்திய பட்ஜெட்டில் சென்ற February 28 அன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தை தான் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலும் தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் மத்தியிலும் இது ஒரு பரவலான ஒரு வார்த்தையாக இருக்குது. அதற்காக 10,372 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கியிருக்காரு. வருடத்துக்கு 2,080 கோடி கிட்ட அதுக்கான பல விஷயங்களை மனதில் வைத்து தான் அவர் அந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. பல ஒரு ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்கார். குறிப்பாக ஒரு சுற்றுச்சூழல், தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் வரும்பொழுது அது பல்வேறு வகையில் பாதுகாப்பையும் கொடுக்கும், நாட்டுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். அப்போ அந்த $5 trillion ஒரு பொருளாதாரம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் பிரதமர் செஞ்சுருக்காரு. அதை குறித்து நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் அதில் ஆழங்கால் படித்திருக்கீங்க, ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் அதை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு நபராக இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை சொல்லுங்களேன். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு இந்திய தேசம் வந்து விட்டது. இதை பலரும், உலக நாடுகள் பலரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நம்ம ஊருக்குள்ளேயே தான் பல பேருக்கு ஏற்றுக்க மனசு இல்லையே ஒழிய, உலக நாடுகள் இந்தியா முக்கியமாக கொரோனா பீரியடில் ஒரு சுகாதார நல்லெண்ணம் கொண்ட ஒரு நாடாக உலக நாடுகள் பலவற்றிற்கும் தன்னுடைய தடுப்பூசியை வழங்கி அவர்களது உயிரை பாதுகாத்தது. அந்த நேரத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவாக, சூப்பர் பவராக பல நாடுகள், பல மூலைகளில் இருக்கிற பல நாடுகள் ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு இந்த டெக்னாலஜி விஷயம் இருக்குது இல்லைங்களா, உதாரணமாக சொல்லணும்னா யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், UPI. இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் உலகத்தினுடைய நம்பர் 1 தேசம் இந்தியா. நாம் முதல் இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னால், 2வது இடத்துல சீனா இருக்குது. நம்முடைய அளவீட்டுக்கும் சீனாவுடைய அளவீடும் கிட்டத்தட்ட 6-7 மடங்கு கம்மி. அவங்களோட 7-8 மடங்கு, 6-7 மடங்கு நம்ம அதிகமாக இருக்கும். ஃபார் பிஹைண்ட். எஸ், 1 and 2. அதாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க 97 மார்க்னா, செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க வெறும் 67 மார்க் தான். அதனால் நம்ம இந்த ரியல் டைம் டிரான்சாக்ஷன், இப்போ நம்ம ஃபோன்பே, ஜிபே இவங்களெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, இது நம்ம உலகத்தினுடைய அகேடாக இருந்துகிட்ருக்கோம். அதாவது உலக நாடுகள் பலவற்றிற்கும் எட்ட முடியாத ஒரு இலக்கை இந்திய தேசம் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எட்டிருக்கு. அதனால தான் ஜெர்மனியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே ஒரு காய்கறி கடையில் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் QR கோடை பார்த்து வியக்கிறார். கூகுள் நிறுவனம் நம்முடைய, அதாவது அமெரிக்க தேசத்தை எப்படி வளர்க்கலாம் என்று அந்த அரசு
ஆலோசனை கேட்கும்போது கூகுள் நிறுவனம் சொல்லுது யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு இந்தியாவில் இருக்குது, அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு கூகுள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு ஆலோசனை கொடுக்குது. வளர்ந்த அமெரிக்காவுக்கு இல்லை, நம்ம வந்து இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவை பார்த்து கற்றுக்குது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸை எது வரைக்கும் அனுமதிக்கணும், கவர்மெண்ட்டு எங்கே நிற்கணும். இதில் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இப்போ என்னென்னா இந்த இன்டர்ஃபேஸை கவர்மெண்ட் வச்சுக்கிச்சு, கவர்மெண்ட்டு தான் டெவலப் பண்ணிச்சு. நீங்கள் உலக நாட்டில் இப்பொழுது இருக்கிற கான்டெம்பரரி கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ண ஒரு கவர்மெண்ட்டு எதுவுமே இல்லை உலகத்தில், கம்பேரே பண்ண முடியாது. நீங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வச்சதெல்லாம் நீங்கள் பேச முடியாது. பட் ஒரு கவர்மெண்ட்டு இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியா மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ பீம் ஆப், அண்ணல் அம்பேத்கர் அவரோட நினைவாக அந்த பீம்னு அப்படின்னு பேர் வச்சார். அந்த பீம் ஆப்பை நம்ம வச்சுக்கிட்டோம். அதிலிருந்து உங்களுக்கு சம் எக்ஸ்டென்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வராங்க. கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே இவங்கெல்லாம் வந்து வராங்க உள்ள. அதை வந்து அலோவ் பண்ணுது. இப்போ ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ் யார் கையில் இருக்குது? கவர்மெண்ட் கையில் இருக்குது. இப்போது அப்படிப்பட்ட ஒரு இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த நீங்கள் சொன்ன ஏஐ மிஷன் அப்படிங்கிறது. இந்தியா ஏஐ மிஷன் இந்த 10,372 கோடி எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏஐயில் உலகத்தினுடைய டெவலப்மெண்ட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த உலகத்தினுடைய நாடுகளுடைய அரசாங்கங்களுமே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப கிடையாது. அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பண்ணியிருக்கு, கனடாவில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கு, யூஎன் பண்ணியிருக்கு, கனடாவில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில நாடுகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகள் பண்ணியிருக்கு. அந்த வரிசையில் இந்திய அரசு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை ஒதுக்குது அப்படிங்கிறது உலகமே கவனிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நாட்டினுடைய 70% டிரான்சாக்ஷன்ஸை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு நாடு. இப்போ நான் வந்து பர்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை, என்கிட்ட கரன்சியே இல்லை. அன்றைக்கி வந்து நம்ம அந்த ஒரு நாளிதழில் வந்தது, பூம்பு மாட்டுக்காரர் வந்து மாட்டில் கியூஆர் கோடு கட்டிட்டு வர மாதிரி வந்தது. அப்போ என்னென்னா அந்த பூம்பு மாடு வைத்து யாசகம் கேட்டு தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருப்பவருக்கு கூட இந்த தேசம் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருக்கு. முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் இல்லை, கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்குது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கான அக்சஸையும் கொடுத்துருக்குது. இது ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முழுமையாக இந்திய அரசு டெவலப்மெண்ட்டை கொண்டு வருது. இந்திய அரசு வந்து ஒரு க்ளவுடு ஒரு டேட்டா சென்டரை வந்து ஏற்படுத்துது, அதுக்கான அக்சஸை இளைஞர்களுக்கு கொடுக்குது, நியூ ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்குது. அப்படிங்கிறது நம்ம ஊரில் வேணால் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், உலக நாடுகள் பலவும் இதை வந்து ஒத்து கவனிக்கிறாங்க. ஏன்னா அடுத்து ஏஐயில் இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது அபரிமிதமாக இருக்கும் என்பதை உலக நாடுகள் உணர்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செய்தி, ஒரு பெரிய லீடிங் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் நம்ம நாட்டில் வந்தது என்னென்னா, அமெரிக்கர்கள், அது குறிப்பாக வழக்கறிஞர்கள் வந்து இந்த ஏஐ வந்துச்சுன்னா நம்ம பழப்பு கெட்டுறோம், நம்ம கோர்ட்டுக்கே போகிறதுல வக்கீலுக்கே மரியாதை இருக்காது, எல்லாமே அந்த அப்ளிகண்ட்டும் ரெஸ்பாண்டண்ட்டும் அவனே ஏஐலேருந்து டவுன்லோட் பண்ணி அவனே ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இப்போ அதுக்கு பல எதிர்ப்புகள்லாம் இருந்தது. இப்போது ஒரு வழக்கறிஞராக நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கீங்க, இல்லை இந்தியாவில் அப்படி ஒரு நேரம் வந்தால் என்ன ஆகும்? இல்லை, சம் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மேஜிஸ்ட்ரேட்டு நீதி அரசர்களில் தான் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஒழிய வழக்கறிஞர்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா வந்து சார் இந்தந்த க்ரைமுக்கு என்னென்ன இது இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் சம் எக்ஸ்டென்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்னலாம் ஃபைண்டிங்ஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது, அப்போ இதில் என்ன முடிவு அறைவாகலாங்கிறத வரைக்கும் ஏஐயாலே பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்ட்டை கூட ஏஐயால் எழுத முடியும். ஆனால் ஆர்கியூமெண்ட் ஏஐயால் எப்படி பண்ண முடியாது. ஆனால் அட்வொகேட்ஸால் ஏஐ யூஸ் பண்ணிக்க முடியும், அது ஹெல்ப் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அட்வொகேட்ஸோடைய எஃபிஷியன்சி நம்மளுடைய ஒரிஜினல் எஃபிஷியன்சி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட்டாக நடக்கும், டிபெண்டன்சி அதிகமாகிடும். நீங்கள் எதாக இருந்தாலும் ஏஐ கேட்டுப்பீங்க, டிபெண்டன்சி ஏஐயில் அதிகமாகிடும். அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே இந்த அட்வொகேட் ரொம்ப ஸ்பெஷல், அந்த அட்வொகேட் வந்து இருக்காது அப்படின்ற இது வந்து இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி வரும்னா, ஏஐ யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க திறமைசாலி ஆகிடுவாங்க, அவர் தான் சீனியர் லாயர் அப்படின்ற மாதிரி அது மாதிரியான ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்க வழியாக அட்வொகேட்ஸை டோட்டலாக ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால்,
வழக்கு நடத்துவது அப்படிங்கிற ஒரு கலை இருக்குல்ல, அது வந்து ஸ்கில் பேஸ்டு. நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸு கொடுக்க முடியும் சார். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சைட்டேஷன்ஸ் ரெஃபர் பண்ணுறது மட்டுமே அட்வொகேசி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அட்வொகேசிங்கிறது கிளைண்ட்கிட்ட பேசுகிறதுலேருந்து கோர்ட்டில் பேசுகிற வரைக்கும் எல்லாமே வருது அட்வொகேசியில். ஆனால் நீங்கள் வந்து இந்த எதில் எக்ஸ்டெண்டில் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி, இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அட்வொகேட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். ஏன்னா இது வந்து அந்த சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்கறது, அந்த பழைய அந்த இப்போ நீங்கள் அந்த எங்களுடைய வழக்கறிஞர் உடை அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரலாறு தாங்கினது. ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறது, மேற்கத்திய நீதி முறையை தான் இங்கே பின்பற்றுறோம் அந்த உடையெல்லாம் போது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வரும். உதாரணத்துக்கு இந்தியன் கானூன்னு ஒரு வெப்சைட், ஜட்ஜ்மெண்ட் சர்ச் பண்ணுற ஒரு வெப்சைட், அதை நான் ஜூனியராக இருக்கும்போது நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சீனியர் என்ன சொன்னார், நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு நாங்கள் லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கையும் ஏணியில் ஏறி தேடி எடுப்போம். இப்போ உங்களுக்கு வந்து சிடிசி எம்எல்ஜே இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்துருச்சு, அதையும் விட்டுட்டு நீங்கள் இந்தியன் கானூன்னு போகிறீங்களே அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் இந்தியன் கானூன் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணதில்லை. அப்போ நானும் எங்கள் சீனியரும் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒருத்தரை என்கேஜ் பண்ணிருக்காரு எங்கள் சீனியர். அவர் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டு போகிறோம். அவரை காரில் ஏற்றிட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு. அப்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரோம் இந்த கேஸை பற்றி. அவர் சொல்லும்போது அந்த சீனியர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டு சீனியர் கவுன்சில், அவர் டேப் எடுத்து இந்தியன் கானூன் போடுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் சீனியர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே டே, நீ சொன்னது கரெக்டு தான், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் சீனியரே பண்ணுறாரு, அப்போ ஓகே அப்படின்னு. என்னென்னா, ஆனால் இப்போது எங்கள் சீனியரை நான் போய் மீட் பண்ணும்போது அவர் வந்து என்னென்னா அப்படியே அந்த டோட்டல் சர்ச் என்ஜினை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்டேட் ஆகிடுறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐலையும் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடிகிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கேட்க முடியும். நீங்கள் முன்னாடி எங்கள் சீனியர் வந்து ஜூனியர்ஸ்ட்டை கேட்பாங்க, நான் ஏன் ஜூனியர்ஸ்ட்டை கேட்டுட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், சைட்டேஷன் பார்ப்பான்னு சொல்லி ஜூனியர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாட் ஜிபிடிகிட்ட கேட்டால் அது கொண்டு வந்து கொட்டிடுது. இதுதான் எனக்கு டாபிக், இதில் எனக்கு என்னென்னலாம் சைட்டேஷன்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு சொன்னால் அது கொண்டு வந்து கொடுத்துருது. ஆனால் இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் அட்வொகேசியில் உங்களுக்கு லீகலாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு இதெல்லாம் தான் அவங்களால பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு லெவல் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ டாக்டர் இருக்காங்க, டாக்டர் வந்து என்னென்ன மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் ஏஐயில் கேட்டுக்கலாம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா ஏஐயில்? வந்து சர்ஜரி டாக்டர்ஸ் தான் கையில் பண்ண முடியும். ஸோ அது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் எங்கே பயப்படணும் அப்படின்னு சொன்னால், ஏஐயே நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஃபுல் டிபெண்ட்டாக அதில் போயிடக்கூடாது. சார் நான் எதனாலும் ஏஐ தான் சார் கேட்பேன், எதனால நான் மைண்டே அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸுக்கு நீங்கள் ஏஐ பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு கிராமரே மறந்துடும். அது வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், மனிதர்கள் ஒரு லெவலுக்கு மேலே அந்த கான்ஷியஸோடு இருக்கணும். இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை. என்னென்னா, எந்த தொழில்நுட்பம் ஆரம்பத்தில் வந்து கம்ப்யூட்டர் வந்தப்போ கூட அப்படி தான் சொன்னாங்க, வேலை போயிடும் அப்படி. ஆனால் இன்னும் மனிதர்கள் தான் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது வேர்ல்டு. இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வரும்போது இந்த ஒரு சூழல் வந்து ஒரு தயக்கம், ஒரு உளவியல் ரீதியானதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ வந்துட்டால் இந்த நேரம் மிச்சமாகவும் இந்த வழக்குகள் தேக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது கரெக்ட், அது சரியா அது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈவன் வந்து ஒரு ஏஐ சிஸ்டத்தை நீங்கள் வந்து வழக்குகள் நடத்துவதற்கும் நீதிமன்றங்களை அசிஸ்ட் பண்ணுவதற்குமே நம்ம ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் சொல்வது போல் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. அதை வந்து நீதித்துறை வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கை சப்போர்ட்டை எடுத்துக்கிறதுல ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கொரோனா பீரியடில் வீடியோ கான்ஃபரன்ஸில் நாங்கள் வந்து கோர்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை நாங்கள் ரெகுலராக இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸுங்கிறது ஒரு அக்சசபிள் என்ன சொல்கிறது அலவுட் மெத்தடாக வந்து ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு நிறைய நீதி அரசர்கள் ஆரம்பத்தில் வந்து இது என்ன இது வீடியோவில் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருமே அதில் பழகிட்டாங்க. ஸோ ஒரு டெக்னாலஜி வரும்பொழுது ஆரம்பத்தில் அப்படி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது வந்து சரி ஓகே அப்படின்ற ஒரு பழகுதலுக்கு வந்துடும். ஆனால் என்னுடைய கணக்குப்படி ஏஐயால் ஒரு துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னா சினிமா துறைக்கு பெரிய ஆபத்து இருக்குது, நடிகர்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அதாவது அந்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பெரிய, ஏன்னா ஏஐயில் க்ரியேட் பண்ணுற அந்த வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்களை விடவும் நல்ல ரியாக்ஷன்ஸ் வருது. ஓஹோ சார், அந்த முக பாவனைகள் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸை அது அந்த ஏஐ உருவம் என்பது கடத்துகிறது. அப்போ இதுக்கு மேலே சினிமா மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் கேமராலாம் வச்சு லொக்கேஷன் அப்படி இருக்காது போல்,
ஒரு சின்ன அறையில் ஒரு 10-15 கம்ப்யூட்டர்ஸோடு சேர்ந்து வெறும் கீபோர்ட்லேயே ஒரு சினிமா உருவாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது இயக்குனர்களுக்கு வந்து ஒரு தலைவலி கம்மியாகும் அப்படி கூட சொல்லலாம். அதாவது கால் ஷீட்டு, டிமாண்ட், அது மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. அப்போ ஏஐயில் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த உருவங்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அதாவது ஏஐயில் ஒரு ஹீரோ உருவாகிடுவார். அந்த ஹீரோவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா பேட்டன் காப்பிரைட் கொடுக்கணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் ராயல்ட்டி வரும். அந்த மாதிரி வேணால் கிரியேட் ஆகலாம். ஆனால் அது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற அளவுக்குலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து ஏன்னா ஏஐயோடைய அந்த அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, குவாலிட்டி வந்து ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விடவே ஒரு சில இது அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வருது. 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் தான் ஏஐயால் இப்போ க்ரியேட் பண்ண முடியுது. ஆனால் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் 2.5 மணி நேரம் படத்தையும் அதால் க்ரியேட் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக கேரக்டர் எல்லாத்தையும் அதுவே முடிவு நம்ம அதாவது நம்ம சொல்கிற மைல்ஸ்டோன் கதாபாத்திரங்கள் இப்படி தான் எனக்கு வேணும், இந்த வயசில் வேணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அப்படியே உருவாக்கிட்டு அந்த கேரக்டர் அது கேரி பண்ணி 2.5 மணி நேரம் படத்தையும் உருவாக்கி நம்ம கையில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. அது ஃப்யூச்சரில் வரும். இல்லை, இப்போ நீங்கள் இந்த விடையில் தான் எனக்கு ஒன்று புரியுது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது தான். எப்படின்னா எவ்வளோ தான் ஏஐ இருந்தாலும் அந்த உணர்வுகளை கொண்டு வர்றது வந்து ஒரு மனுஷன் தான், ஒரு இயக்குனர் தான். அவனுக்கு என்ன தேவைன்றது சொல்ல வேண்டிய கட்டத்தில் இவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அப்போது அதை கொண்டு வருது அது. ஆனால் அது எப்படி என்ன வேணும்னு கேட்குறது மனுஷன் தான். எக்ஸாக்ட்லி. நடிகர்கள் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இயக்குனரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இயக்குனர்ன்றவர் இயக்குனராக தான் இருப்பார். உணர்வுகளையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இவங்க தான் சொல்லணும் இந்த உணர்வு வேணும், இந்த உணர்வு வேணும் அப்படின்னு. அதுதான் அதை வந்து அந்த கிரியேட்டராக அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பட் நடிகர்களை இது ரீப்ளேஸ் ஈஸியாக பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அதை ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டோக்ராட்டிக் சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறும். அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் ஸ்டார் வேல்யூ கொஞ்சம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இது பண்ணும். இல்லை, காலம் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஜப்பான் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அனிமே கேரக்டர்ஸ் தான் ஹீரோஸ். கண்டிப்பாக. அதாவது அனிமே கேரக்டர்ஸை வச்சு ஒரு பொருளை வந்து விற்பாங்க. சார் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பொருள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நகைக்கடையெல்லாம் நடிகைகள் தொடங்குறாங்க, மாடல்ஸ் வச்சு. ஒரு பெரிய கம்பெனியோடைய இப்போ கோக்கு பெப்சிக்கெலாம் ஒரு மாடலாக கதாநாயகர்கள் வராங்க. அந்த மாதிரி ஜப்பானில் வந்து அனிமேஷன் கேரக்டர்ஸ் தான் வரும். ஓஹோ, அது மூலமாக தான் மக்கள். ஆமாம், மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா உலக நாடுகள் எல்லாத்துலேயும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒரு அனிமேஷன் கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அட்ராக்ஷனை சீக் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு இதுவாக க்ரியேட் ஆகும். அப்படி மீண்டும் நம்ம பிரதமருக்கு வருவோம். இப்போது இதெல்லாம் வந்து இப்போ நாம் பேசுகிற இந்த விஷயத்தை தான் பல 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதமரோட பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் பேசியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து இதனுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது விஷன் இது வந்துட்டுனா பல விஷயங்கள் வந்து எளிதாக மக்களுக்கு சென்றோம். அதுவும் பாரத பிரதமர் எப்போ சொன்னாலுமே பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ்ன்றாரு, அனைவரையும் உள்ளடக்கிய அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் பல விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் அவரை பற்றி. ஆனால் அந்த இன்க்ளூசிவ்ன்றது கான்ஸ்டியூஷனலி வந்து அது அக்செப்டட். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எல்லாரும் அனைவருக்குமா கிடைக்கிற விஷயம். அப்போ இந்த தொழில்நுட்பம் அரசே எடுத்து நடத்தும் பொழுது பல விஷயங்கள், இப்போ சர்டிஃபிகேட் வாங்குறதோ, ஒரு நிறுவனத்துலேருந்து ஒரு உதவி பெறுறதோ, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன்ஸ் ஒரு தடை வருது, இல்லை ஒரு ஸ்டக்கப் ஆயிடுறாங்கன்னு சொன்னால், அவ்வளோ பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஃபைனான்சிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக 100%. இப்போ நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க சார். நான் கேட்டேன், ஏன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி வர்றதா இருக்கிறேன். இதில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சார்? சார், அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள் பலரும் நரேந்திர மோடி அவர்களிடம் பல ஆலோசனைகளை வழங்கியிருப்பார்கள். நான் கூர்ந்து கவனிக்கிற விதத்தில் சார், தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவர் செய்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கே பல ஆலோசனைகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் டெக்னிக்கலாக பல விஷயங்கள் அவர் காலத்தை தாண்டி யோசித்திருக்கிறார், அஹெடாக இருக்கார். ஆமாம், நீங்கள் வந்து உலக நாடுகள் பலவும் இந்த டெக்னாலஜி வச்சுருக்கு, இன்னும் இந்தியாவுக்கு வரல அப்படின்னு பேசின காலம் மாதிரி இந்த 10 வருஷத்தில் இந்தியா பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது. உலக நாடுகள் பலவும் இதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு பேசுகிற சூழ்நிலையை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னீங்க இன்க்ளூசிவ்னஸ். அந்த இன்க்ளூசிவ்னஸை டெக்னாலஜியோடு இணைத்த ஒரு மனிதர், ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் உலக தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். எப்படி அப்படின்னு சொன்னால் அக்சஸ் டு ஆல். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சார், நீங்கள் முன்னாடிலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட பையனாக இருந்தால் மட்டும்தான் கார்பரேட் ஆரம்பிக்க முடியும். இப்போ இந்த 10 வருஷத்தில் மோடி அவர்கள் சாதித்தது என்ன அப்படின்னு சொன்னால் 1,00,000 ஸ்டார்ட் அப்புகள் இந்தியா முழுசும் உருவாயிருக்கு. 400 ஸ்டார்ட் அப் இருந்த இடத்துல 1,00,000 ஸ்டார்ட் அப். எவ்வளோ பெரிய பூம் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்க, கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞன்
ஒரு கார்ப்பரேட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இப்போ நகரத்தில் இருக்கிற ஒரு கார்ப்பரேட்டுடைய பையன் செகண்ட் ஜென்ரேஷன் வரான்ல, அவனுக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் கிடைக்குமோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குமோ அது கிராமத்தில் இருக்க பையனுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அது கிடைக்கிறதுக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் வரைக்கும் இங்கே இருக்கிற இன்டர்நெட் ஸ்பீடு கூட அவனுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அவனால் அந்த வேகத்தை அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸை கிரியேட் பண்ணுறாரு. பாரத் நெட்டுன்னு சொல்லி இந்தியா முழுசும் அது பண்ணப்படுது. தமிழகத்தில் மட்டும் சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கேருந்து வந்ததுனால தடைபட்டிருக்கு. இன்னும் ஃபுல்லாக அது அந்த திட்டம் அமலாக்கப்படலை. ஆனால் அந்த ஸ்கீம் நோக்கம் அக்சஸ் டு பிஸ்னஸ் அதை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்கிறார். அதுதான் இன்க்ளூசிவ். அப்போ அதாவது ஒரு கிராமம் நகரம்ன்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரு சமதளம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் அக்சஸ். இப்போ வந்து சார் ஏஐயை இப்போ ஏன் சார் இந்தியன் கவர்மெண்ட் கையில் எடுக்கணும்? ஏன் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கையில் எடுக்காமல் போயிட்டா இதோடைய அந்த மோனோபோலி இருக்கு இல்லைங்களா, அது ஃபாரினில் இருக்கிற ஏதோ ஒரு கார்ப்பரேட் கையில் போயிடும். நீங்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் டோட்டலாக ஏஐ டிபெண்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக. இப்போ எப்படி நம்ம சர்ச் என்ஜின் டிபெண்டன்சி, கண்டிப்பாக கூகுள் இல்லாமல் இப்போ கிடையாது. கூகுள் ஆண்டவரை தான் நம்ம எதா இருந்தாலும் கேட்கலாம். சர்ச் என்ஜின் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அது மக்கள் நம்பவே இல்லை பெருசாக. ஆமாம். அது வந்து மக்களுடைய அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்சஸில் இல்லை. யாகு தான் ஃபஸ்ட்டு சர்ச் என்ஜின். ஆக்சுவலாக உள்ளே வரும்பொழுது அதில் தேடுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு போக 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 பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் வந்து ஜெமினின்னு ஒரு ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே ஆஸ்க் என்ஜின் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாமே வந்து ஏஐ கிட்ட தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் கூட என்ன சொல்கிறது, நான் டெவில் சர்டிஃபிகேட்டாக பேசுகிறேன். எங்கேயோ இருக்கிற ஒரு கார்ப்பரேட் இப்போ சோரோஸ் மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களா ஒரு ஏஐக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டு ஏஐயில் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்கள்கிட்ட வந்து தப்பான தகவல்கள் கொடுப்பாங்க. மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் வந்தது இங்கிலீஷில், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. அது வந்து இப்போ எப்படின்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மனுஷங்களை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு சிந்தனைகளை இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவங்கெல்லாம் ஒரு முட்டைக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. ஆனால் இயல்பு உலகத்தில் வாழற மாதிரியான கற்பனைகள் அவங்க கற்பனையிலே வந்துட்டு இருக்கும். எல்லா மனுஷனையும் அடைச்சி வச்சுட்டு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு கதை. அதை நோக்கி ஏஐ சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக நோஷனலாக அது சம் எக்ஸ்டென்ட் நடந்துகிட்டு தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எதுக்கு அழுகணும், எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு நீங்கள் வந்து கோபப்படணும், எதுக்கு நீங்கள் கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஈகோ சிஸ்டம் முடிவு பண்ணுது. சார் நீங்கள் சிரியாவில் ஒரு குண்டுவெடிப்பு நீங்கள் அழுவணும், பாலஸ்தீனத்தில் ஒரு குண்டுவெடிப்பு அழுவணும், பக்கத்தில் பங்களாதேஷில் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த மக்கள் கொல்லப்பட்டால் கூட நீங்கள் அதை கேட்க கூட கூடாது, அழக்கூடாது, சொரணே இல்லாத இருக்கணும். அதையும் அதான் கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு ஈகோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுதில்ல. ஓகே. இது இப்போ நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே இதையே ஒரு ஏஐயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த ஏஐ யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்களால பண்ண வைக்க முடியும்ல. இதுவுமே வந்து உங்களுக்கு டெக்னாலஜிக்கலாக வர்ற ஒரு இதுதான். அதாவது ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரீ திங்கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ட்ரி நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு ஏஐ வேணும். அதுக்கு நம்ம முந்திக்கிட்டோம். இப்போ நீங்கள் நேஷனல் டேட்டா சென்டர் உருவாக்குறீங்க. ஆமாம். நேஷனல் லெவலில் ஒரு மிஷன் கிரியேட் பண்ணிடுறோம். இண்டிஜினியஸாக ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஓப்பன் ஏஐ மாதிரி ஒன்று இந்தியா ஓன் பண்ணுதுன்னு வைங்களேன், அது உலகத்தையே லீட் பண்ண முடியுமே. கண்டிப்பாக. நான் சொல்கிறது மிஸ்லீட் பண்ணி இல்லை, அதான் பாசிட்டிவாக. நீங்கள் வந்து டெரரிசம் இருக்குது, டெரரிசத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெரரிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லை. டெரரிஸ்ட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தாலே உங்களுக்கு போதும். அது மாதிரி இந்த ஃப்ரீ திங்கிங்க்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தாலே நீங்கள் சாதாரணமான என்ன சொல்கிறது ஃப்ரீ திங்கிங்க்கு எதிராக வர விஷயங்களை ஃபில்டர் பண்ண உங்களால் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதாவது சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல். இந்த ஏஐ தான் இப்போ வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நம்ம இன்னும் அடுத்தடுத்து கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இது வந்து விஷயம் இல்லை. இது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 4-5 செஷன் உட்காந்தா தான். ஏன்னா இது இப்போ தான் ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கு. இதில் ஒரு செக்டாரை கொடுத்து நம்ம பேசணும். எனக்கு நீங்கள் பேசும்போது தான் தோணுது தொடர்ந்து உங்களை வந்து இது ஒரு 5-6 எபிசோட பண்ணணும். ஆக்சுவலாக நான் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட இந்த ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஃபீல்டில் எனக்கு வந்து ஒரு 6-7 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. அதனால தான் உங்களை நாங்கள் மக்களுக்கு ஏன்னா அந்த தெளிவாக சொல்லணும். ஏன்னா தெரியாமல் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வராமல் அதிலே இருந்ததுனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நேரமும் நம்மளுக்கு கிட்ட வந்தது. நம்ம இதை தொடர்ந்து இன்னொரு 4-5 வாரம் பேசினா மக்களுக்கு புரியும். குறிப்பாக ஒரு செக்டார் எடுத்து பேசுவோம். ஸ்டார்ட் அப்ன்றது குறிப்பாக இந்த ஏஐ ஃபீல்டை எப்படி இளைஞர்கள் பயன்படுத்தணும், தவறாக இல்லாமல் பாசிட்டிவாக பயன்படுத்த. இல்லை நான் சொல்கிறது யூசர்ஸாக இல்லாமல், ஆமாம் பயனாளிகளாக இல்லாமல்
தொழில் முதலீடு வாய்ப்புகளாக அல்லது தொழில் முனைவோர்களாக இந்த ஃபீல்டில் புது புது ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி கிரியேட் பண்ண முடியுன்றதை நம்ம ரொம்ப அதாவது எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒரு முதல் துவக்கமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு 10,370 கோடி ஒதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பட்ஜெட்டில். ஏன்னா அது பல விஷயங்கள் அவர் மனசில் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. மத்திய அரசும் அதை அழகாக அதை கொண்டு போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக அது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஆனால் தொடர்ந்து இதில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோங்க. இது வரைக்கும் அந்த நிலையத்துக்கு எங்களுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டதுக்காக நன்றி. ரொம்ப நன்றி.